ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். நார்செட் 10ஓட ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. யார் யார் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, எந்த மாதிரி பேட்டர்னில் இந்த எக்ஸாம் இருக்கும், அண்ட் எங்கெல்லாம் வேகன்சி வந்திருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் ஃபர்தராக நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கூடவே நர்சஸ் ப்ரொஃபைலோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். நார்செட் 10க்கு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு நீங்க www.aimsexams.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள்ல போய் எய்ம்ஸ் வெப்சைட்னு போட்டாலுமே ஓபன் ஆகும். உள்ள போனீங்கன்னா மேல பாருங்க, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த நார்செட் 10 ஹாஸ் பீன் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட்ல எக்ஸ்ப்ளோர் நவ் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்கன்னா கொடுத்துக்கோங்க. உள்ள போனீங்கன்னா நார்செட் 10ஓட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதில் நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு இருக்கு இல்லையா, நார்செட், இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா லைவ் அட்வர்டைஸ்மெண்ட் வியூ டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டிஃபிகேஷன், கிரியேட் நியூ அக்கௌண்ட், லாகின் டு அப்ளை அப்படிங்கிற 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே இந்த டீடைல்டு நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி தான் பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் இல்லைனா எனி ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுவும் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சில கம்யூனிட்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதையுமே பின்னாடி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3000 ரூபாயும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 2400 ரூபாயும், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா ஃபீஸ் வந்து இருக்காது. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீ ஆஃப் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்ஸ் இன் த எக்ஸாமினேஷன் will be refunded after declaration of the result in due courses of time after verification of SC/ST certificate. SC/ST candidates பொறுத்தவரை நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி யார் வந்து எக்ஸாமினேஷனுக்கு நீங்க அப்பியர் ஆகுறீங்களோ அவங்களுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரீஃபண்ட் ஆகும் ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும். ஸ்டேஜ் 1 ஏப்ரல் 11ஆம் தேதி, ப்ரிலிம்ஸ், ஸ்டேஜ் 2 மெயின்ஸ் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி நடக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் 16/3/2026 அன்னைக்கு நமக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ஃபர்தர் டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி அட்மிட் கார்டு என்ன செய்வாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதையுமே நீங்கள் நார்செட்டோட இந்த வெப்சைட்டில் தான் ரெகுலராக என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து 30 வயசு தாண்டிட்டே நான் அப்ளை பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எவ்வளவுனா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்தவரையில் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசியை பொறுத்தவரையில் 3 வருஷம் நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே பொறுமையாக இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி படிங்க. படித்தாதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களால் என்ன செய்ய முடியும்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, ஓபிசியில் வந்தால் எப்படி, எஸ்சி எஸ்டியில் வந்தால் எப்படி, எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளோட டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் ஃபைலை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படித்து பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாமை பொறுத்தவரையில் நமக்கு 2 ஸ்டேஜாக நடக்கும். ப்ரிலிம்ஸ் ஒன்று, மெயின்ஸ் ஒன்று. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு தெரியலன்னா அந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமானது எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது, அதாவது இந்த நார்செட் 10 நீங்கள் கிளியர் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு எந்த எய்ம்ஸ்லலாம் போஸ்டிங் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எய்ம்ஸ் மதுரைக்கு நமக்கு 30 வேக்கன்சியும், அதே மாதிரி ஜிப்மர் பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால் எல்லாமே வந்து ஜிப்மர் தான். ஒன்று வந்து நியூ கேம்பஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 471 வேக்கன்சி வந்திருக்குது. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செஞ்சு எல்லாருமே வந்து நார்செட்டுக்கு அப்ளை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது. லாஸ்ட் இயர் நார்செட் 9ல பார்த்தீங்கன்னா 450
ஸ்டூடண்ட்ஸ் நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போனோம் இல்லையா? அந்த இடத்துல போய் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் எ அக்கவுண்ட், லாகின் டூ அப்ளை. அதுல கிரியேட் அன் அக்கவுண்ட் குடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் குடுக்கணும். மொபைல் நம்பர் குடுத்து கன்ஃபர்ம் மொபைல் நம்பர் அதுல குடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இமெயில் ஐடி குடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி இந்த பக்கமும் குடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி குடுத்தீங்கன்னா, மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதே மாதிரி உங்களோட இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அத என்ன செஞ்சுக்கோங்க அப்டின்னா போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டீங்கன்னா, அடுத்து வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிருவோம். அடுத்து நம்மோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் குடுக்கணும். கிரியேட் யுவர் பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஆதார் கார்டு நம்பர் குடுத்த உடனே டிஜிலாக்கர்க்குள்ள போய் அத வெரிஃபை பண்ணும். ஒன்ஸ் வெரிஃபை ஆன பிறகு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்டின்னா, உங்களுக்கான ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிக்கிட்டு, அந்த கிரியேட் பண்ண லாகின் அண்ட் பாஸ்வேர்ட லாகின் டூ அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல போட்டு நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் நீங்க அதுல போய் உள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அடுத்து நம்மளோட அகாடமிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ ஒன் பை ஒன் பொறுமையா என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி என்ன செய்யுங்க அப்டின்னா, அப்லோட் பண்ணி குடுங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, நமக்கு 16/3/2025 வரை டைம் இருக்குது. ஸோ பொறுமையா தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு, பொறுமையா என்ன செய்யுங்க அப்டின்னா, அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு இந்த வெப்சைட்ட ஃபாலோ பண்ணுங்க. இல்லன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோ, டெலகிராம் சேனலோ, இன்ஸ்டாகிராமோ இல்லன்னா நம்மளோட யூடியூப் சேனலையும் நீங்க ரெகுலரா என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி குடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க் யூ.